Hi dear friends, welcome to Family Life Culture Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே டே 90 சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் ஆயிடலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டும் ஓகே. இன்னைக்கு வந்து பயங்கர குஷியா இருக்கு, எனக்கு பயங்கர ஹாப்பி. 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ண போறவங்க போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. லைஃப்லயே திருப்பி சொல்றேன், லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டன்சியா நிறைய சக்சஸ் பார்த்துக்கலாம், தெரிஞ்சு பார்த்துக்கலாம், தெரியாம பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். பட் கன்சிஸ்டன்சியா அதில் ஒர்க் பண்ணோமான்னு கேட்டா அது நான் இல்லைன்னு தான் சொல்றேன். இந்த டைம் வந்து சொன்ன மாதிரியே என்ன ரிசல்ட் எடுக்கிறேன்னு சொன்னோனோ அதே மாதிரியான ரிசல்ட்டை நம்ம எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அது ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க இந்த அளவுக்கு கைட் பண்ணலன்னா நான் வந்திருக்கவே முடியாது. நீங்க தான் காரணம், எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரியான சப்போர்ட்டும் அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல கொடுக்கணும். இப்போ வந்து புதுசா யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளாங்கா இருக்கும், என்னடா பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல, அப்படின்னா சக்சஸ் பண்ணாங்கன்னு. ஒண்ணுமே இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க. 2 பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க் டே 1ல இருந்து டே 90 இன்னைக்கு வரையுமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். யாராவது புதுசா பார்த்திருந்தாலும் சரி, இல்ல இடையில பார்த்து இவங்க சொல்றது உண்மைதானா, வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களா, அப்படி அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து டே 1ஓட வீடியோ போய் பாருங்க. இதே மாதிரியான டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். அப்ப எனக்கு எதை மாதிரியான அப்பீரியன்ஸ் இருந்துச்சு, எதை மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஷாக்கு. அந்த அளவுக்கு இருந்திருக்கேன் நானே. எனக்கு நானா அந்த போட்டோவையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் வச்சு பார்த்தா எனக்கு இதா இருக்கு, தம்ப்நெயில் இதா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பிளாங்கா இருக்கு. அப்படி புதுசா பாக்குறவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். தயவுசெய்து அந்த வீடியோ எடுத்து பாருங்க. பார்க்கும்போது சரி அடுத்த சேலஞ்சில ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா முடியும். அதாவது நான் அடுத்து பண்ண போற பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும், இப்படி ஒரு பிளான் ஆகுற மாதிரி இருக்கும். நான் அது மாதிரிதான் பிளான் பண்ணிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்க வெயிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போனா கூட திருப்பி வந்து பார்க்கும்போது எங்க கூடயே ஜாயின் பண்ணி போற மாதிரி தான் நான் அந்த பிளான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டைம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபுல் பாடிக்கே நல்ல எனர்ஜெட்டிக்கா, நல்ல ஹெல்த். நிறைய பேருக்கு இந்த 90 டேஸ் பிளான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அப்படியே சுத்தியும் வந்து அப்படியே ஒரு சுத்தி வந்து கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிட்டு வர மாதிரி. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பா மெடிசன் சஜஷன் பண்ணணும் தான். அதையும் தாண்டி கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் அதுக்காகவும் போட்டு கிளியர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணவங்களா இருக்கட்டும், ஹேரு, ஸ்கின்னு, மேஜரா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு டச் பண்ணிட்டு வர மாதிரி தான் அடுத்து வர போற பிளானிங் இருக்கும். அதனால தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேலஞ்சில் இந்த 90 டேஸ் சேலஞ்சில் இடையில வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் எடுத்து பாருங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்க இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் இப்ப 90 டேஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோ தனியா போடுவேன், தனியா உங்ககிட்ட நான் பேசுவேன். கண்டிப்பா அந்த வீடியோல தான் என்னோட வெயிட் அப்டேட் வரும். தப்பா எடுத்துக்காதீங்க, என்னடா இவங்க திருப்பி நாளை கடத்த பாக்குறாங்களா நினைக்காதீங்க. அப்படிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்னைக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கான டயட் வந்து நாளைக்கு தான் கிடைக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு 3 டேஸ் நீங்க டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 2வது நாட்களோட ரிசல்ட் தான் 3வது நாள்ல தெரியும். 3வது நாளோட ரிசல்ட் 4வது நாள் மார்னிங் தான் தெரியும். சரிங்களா? அதான் தான் சொல்றேன். நேற்று டே 89ஓட ரிசல்ட் தான் இன்னைக்கு மார்னிங் வரையுமே எனக்கு காட்டிருக்கேன் ஒழிய இன்னைக்கான ரிசல்ட் நாளைக்கு மார்னிங் தான் காட்டும். கம்ப்ளீட்டா வந்து 90 டேஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எடுத்தோமே ஓகே டே 90 இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போறது நேற்று வரையும் தான். அது டே 89 வரையும் தான். இன்னைக்கு மார்னிங் வந்து டே 89 வரை. இன்னையிலேருந்து இப்ப ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் நான் வெயிட் மிஷின் ஏறி வெயிட் செக் பண்றது போது தான் 90 டேஸ் கம்ப்ளீட்டட். கண்டிப்பா அதை பத்தி வெயிட் அப்டேட் பத்தி மறந்துடாதீங்க. நாளைக்கு வர போற வெயிட் அப்டேட் 90 டேஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு போறதுல ஃபுல்லா என்னோட வெயிட் அப்டேட் பத்தி தான் போட்டிருப்பேன். அதுல பாருங்க. மேக்சிமம் செலிப்ரேஷன் அதுல வருமானம். அதுல பிள்ளைகளுக்கு லீவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை செலிப்ரேஷன் கனெக்ட் ஆயிடும். செலிப்ரேஷன் வரலன்னா சண்டே தான் செலிப்ரேஷன் பண்ண முடியும். நான் ஏன்னா வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன்.
சும்மா இல்லை, வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. சூப்பரா இருக்கும், பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? பிளானிங் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பெருசா தான் பிளானிங் பண்ணிருக்கேன், சிம்பிளாலாம் இல்லை. ஏன்னா 90 நாட்கள் இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கும். அப்ப அந்த சக்சஸ் எந்த அளவுக்கு கொண்டாடணும், அப்பதான் அடுத்து வரப்போற பிளானிங்ல எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். புதுசா இன்னும் நிறைய பேர் வரணும். எவ்வளவு பேர் ஒபிசிட்டில இருக்கிறது கஷ்டப்படுறாங்க. என்னை பொறுத்தவரையும் டே 1ல நான் சொன்ன ஒரு விஷயம் தான், ஒபிசிட்டிங்கிறது ஒரு டிசீஸ் மாதிரி, பெரிய ஒரு கேன்சர் லெவல் அடுத்து அதெல்லாம் தாண்டி டிசீஸ் தான் என்னை பொறுத்தவரையும். ஒருத்தர் உடம்புல வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு பார்ட்ல மட்டும் தான் இருக்கும். பட் ஒபிசிட்டிங்கிற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா ஃபுல் பாடியே அவங்களுக்கு கஷ்டம் தாங்க. ஃபுல் பாடியில ஒவ்வொரு பார்ட்லயுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தான். ஏன்னா ஒபிசிட்டி அப்படி அந்த அளவுக்கு கஷ்டம். சொல்லுங்க, ஒவ்வொரு பார்ட்டுமே சதை தொலைன்னு இவ்வளோ பெருசா இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நடக்கிறது கஷ்டம், ஓடுறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம், தண்ணி குடிக்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். ஒரு சாப்பிடணும், ஒரு இடத்துக்கு வெளில போய் சாப்பிடணும்னு நினைச்சா கூட அவங்களால சாப்பிட முடியாது. அது நம்ம சாப்பிடும் போது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல போகும்போது ஒரு 10 பேர் வந்து சுத்திலும் நிக்கிறாங்க. இல்ல ஒரு சீட்ல போய் உட்காரணும்னு நினைக்கிறோம். அந்த சீட்ல வந்து 3 பேர் உட்கார்ற சீட்ல 2 பேர் தான் உட்கார முடியுதுன்னா நாம உட்கார்ந்துருக்கோம் ஒரு ஆளா. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அப்பீரியன்ஸ்லாம் மத்தவங்க பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. ஜஸ்ட் 90 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்சா தான் கொண்டு வந்திருக்கேன். பட் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு 90 டேஸ், ஒரு 1 இயர்ல ஒரு 90 டேஸ், ஒரு 90 டேஸ்ங்கிறது பெரிய விஷயம் தான். பட் அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒரு 1/2 hour, டயட் அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 1/2 hour, டயட்டுக்கு எப்போதும் சாப்பிட்றதுதான். வீட்டுல ப்ரிப்பேர் பண்றதே கொஞ்சம் மாத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்றேன். பெருசா ஒண்ணும் இல்ல என்னால ப்ரிப்பேர்லாம் அதுக்காக தான் தனியா பண்ண முடியாது. டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதுன்னா ஜஸ்ட் வந்து வீட்டுல சாப்பிட்ற ஐட்டம்னே கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஹோட்டல் சைட்ல இருக்க வர ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற ஃபுட்டு மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஜங்க் ஃபுட்லாம் வேணுங்கிறவங்க வாரத்துல 3-4 நாள் டயட், ஹெவி டயட் இருங்க. பேலன்ஸ் இருக்கிற நாள்ல நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஒண்ணுமே இல்லையே, இல்ல எனக்கு நார்மலா உங்களை மாதிரியே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒண்ணும் கிடையாது. 6 நாட்கள் டயட், நார்மல் டயட் எடுத்துக்குங்க. 7 நாட்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் டே 1லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கான ரிசல்ட் தான். கண்டிப்பா 90 நாள் வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணா, ஒர்க் அவுட் டயட் கரெக்டா பண்ணோம்னா 10-15 கிலோ வெயிட் குறைஞ்சே ஆகும். ஷூரா நான் கேரண்டி சொல்றேன். ஏன் அப்படின்னா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த டேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு. இடையில என்னன்னா கொஞ்சம் இடையில வந்து ஒவ்வொரு நாள் நம்மளால முடியாத ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் விட்டு தான் வந்திருக்கும். சீட்டிங் டே எல்லாம் ஃபாலோ பண்ணி, சீட்டிங் டேலையும் என்ஜாய் பண்ணி எவ்வளவு ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோல காட்டியிருக்கேன். சண்டே விளாக்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா என்ஜாய்மெண்டா இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப நேரம் வள பேசிட்டேன். இப்போ ஒர்க் அவுட் வந்து நேத்தி மாதிரி 25 கவுண்ட் மட்டும் தான் பண்ண போறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, 25 கவுண்ட் சூப்பரா இருக்கு, ஒரு 25 கவுண்ட் பண்ணிட்டு அகைன் 25 கவுண்ட் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. இந்த சேலஞ்ச் முடிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கேப் விட்டுட்டு தான் அடுத்த சேலஞ்ச் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து ஒரு 1 வீக்கா வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெயிட் அப்டேட் நாளைக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப் கிடைச்சாகணும். ஒரு சீட்டிங் டேயோ இல்ல ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கோ இல்ல நானே இப்ப செலிப்ரேஷன் பண்றதுல என்ஜாய் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு கேப் வேணும். அதனால அந்த கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக்ல தான் அந்த பிளானை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அதுக்கு வர கேப்ல அந்த ஒர்க் அவுட் நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி அகைன் ஃபர்ஸ்ட் ஒரு 25 கவுண்ட், கொஞ்சம் பிரேக் விட்டு அடுத்து ஒரு 25 கவுண்ட், அப்படித்தானே கேட்குறீங்க? அப்படிதான் அந்த கமெண்ட்ல இருந்துச்சு. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்காக அது மாதிரி வீடியோ பண்றேன். இப்போ வாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரெடி, நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. Relax.
இப்போ வார்ம் அப் பண்ணலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. That's it. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Double hand. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Shoulder rotate. 5 count front, back side la 5 count. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Next 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Next 1 2 3 4 5. Relax. இந்த வார்ம் அப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்களே வீடியோ ஃபுல்லா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பெண்டிங்லேருந்து ஒவ்வொன்று வரையுமே வந்து வால் போஸ்டர் வரையுமே வந்து நம்ம பண்றோம் இல்லையா, அது வரை ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே ஒவ்வொன்றுத்தையுமே வந்து கனெக்ட்ல தான் இருக்கும். அந்த வார்ம் அப்க்கும் இந்த ஒர்க் அவுட்க்கும் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ வழக்கம் போல பண்ற ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் தான் 25 கவுண்ட் பண்ண போறேன். ஏன் 25 கவுண்ட் தான் இன்னைக்கு பண்றேங்கிறது நேற்று வீடியோலயே சொல்லிட்டேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. திருப்பி சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டே 1 இருந்து டே 90 வரையுமான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கும். அதுல நிறைய டவுட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு பிகினரா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பார்க்காத வீடியோலாம் பார்த்து முடிச்சிருங்க. அப்பதான் ஃபுல்லா இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தெளிவான ஒரு இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இன்னும் நல்லா நான் மோட்டிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. இன்னும் மோட்டிவேட் ஆவீங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. Relax. Next start பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Next, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. இதுக்கப்புறம் பண்ண போற ஒர்க் அவுட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஈஸி தான், குயிக்கா முடிச்சிடலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16,
17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. சொன்னேன் இல்லையா இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப சிம்பிள்னு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா டே 90யோட ஒர்க் அவுட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இன்னைக்கு டே 90 வந்தாச்சு, இன்னைக்கு பண்ண வேண்டியது இல்லைன்னு விட்டுறாதீங்க. ஒர்க் அவுட் கண்டிப்பா இன்னைக்கு பண்ணி ஆகணும். அப்படி மார்னிங் பண்ண முடியலன்னா ஈவினிங்காவது எப்படியாவது பண்ணிடுங்க. லஞ்ச் ஒரு 12 to 12:30 எடுத்துக்கிட்டு ஒரு 4:30 5:30 வந்து ஒர்க் அவுட் டுடே வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா 7 o'clock போல எடுத்துக்கோங்க. சரிங்களா? 7 o'clock 7:30 எடுக்கணும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் நாளைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். 10 o'clock 9 o'clock கண்டிப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஷோரா ரிசல்ட் கிடைக்கிறது கஷ்டம். கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிருக்காது, இல்ல அப்படின்னா வெயிட் ஏறின மாதிரி காட்டும். ஓகேங்களா? நான் ஷோரா கிளியரா சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் சொல்ற விஷயம் தான். தயவு செய்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நான் என்னோட வெயிட் அப்டேட் கொடுக்குற வீடியோல உங்களோட வெயிட் அப்டேட் எனக்கு கொடுத்து ஆகணும். சரிங்களா? மெயினா நான் இன்னைக்கு என்னோட ரிசல்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆனா பட் உங்களுக்காக ஒரே ஒரு நாள் இன்னைக்கான டேல கரெக்டா காமிச்சாகணும். இன்னைக்கான டேல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டா கூட கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இடையில 1 or 2 days விட்டுருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தா கூட நாளைக்கு மார்னிங் ஷோரா ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒவ்வொரு டைமும் சொல்றதுதான், ஸ்டொமக் வந்து கிளியரா இருக்கணும். எம்டி ஸ்டொமக்ல தான் வெயிட் செக் பண்ணணும். ரொம்ப லைட்டான கிளாத் தான் யூஸ் பண்ணணும். வெயிட் மிஷின்ல நிற்கும் போது நல்லா நேரா நிக்கணும். இப்படி நிற்கும் போது மனசுல உங்களுக்கு எவ்வளவு வெயிட் குறையணும்னு நினைச்சீங்களோ அந்த மனசுல நினைச்ச வெயிட்ட நினைச்சுக்கீங்க. இல்ல உங்களோட ஹைடல் வெயிட்டையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு நில்லுங்க. கண்டிப்பா ஷோரா சொல்ற டெஃபினட்டா நாளைக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எனக்கு அந்த அப்டேட் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்காக உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் காட்டுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு போங்க. செலிப்ரேஷன் அப்டேட் மட்டும் நான் சொல்றேன், நாளைக்கு இருக்கும். அப்படி நாளைக்கு பிள்ளைகளுக்கு லீவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சண்டே அன்னைக்கு ஷோரா வச்சிடலாம். கொஞ்சம் பிளான் அன்னைக்கு பாருங்க வேற மாதிரி. எதுக்கு ஒரு செலிப்ரேஷனுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்கலாம்.
நாமளே பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நான் மட்டும் வீடியோல நின்றுக்கிட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி இருக்காது இல்லையா? ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே பாய், டேக் கேர். நாளைக்கு வெயிட் அப்டேட்ல சந்திக்கிறேன். உங்களோட வெயிட் அப்டேட்காக ஐ எம் வெயிட்டிங்.